ஓகே, மந்தோட ஃபர்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நேரம் சேலரி கிரெடிட் ஆகிருக்கும். இல்லைனாலும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கிரெடிட் ஆகிரும். இல்லைனாலும் வேலைக்குன்னு போயிட்டதுக்கப்புறம் ரெகுலராக சேலரின்னு ஒன்று வரும். பார்த்தீங்க எவ்வளோ ஆப்டிமிஸ்டிக்காக பேசுகிறாங்க. இனிவே அந்த சேலரி கிரெடிட் ஆகிற டைமில் அந்த மெசேஜ் வந்தோடனே, அந்த மெசேஜை பார்த்தோன்னே கண்டிப்பாக எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும். பட் அதே சந்தோஷம் அந்த மந்தோட எண்டில் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு இருக்கும். உங்களுக்கு இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு 10 ரூபா கிடைக்குமா? உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சேலரி பிளான் இருந்துச்சுன்னா அமேசிங். அது என்னன்றதை காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை எனக்கு எந்த ஒரு பிளானுமே இருக்காது, எல்லா மாதமும் இந்த பக்கம் காசு வரும், இந்த பக்கம் அப்படியே போயிடும், நான் எந்த பிளானுமே பண்ண மாட்டேன்னு நினச்சிங்கன்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. நான் சொல்கிற ஒரு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் எல்லா மந்த்தும் சேலரி வந்த உடனே நீங்கள் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களோட மந்த்லி சேலரியை கரெக்டாக பிளான் பண்ண முடியும். அப்போ தான் அந்த மந்த் எண்ட்லையோ இல்லை நெக்ஸ்ட் மந்த் எண்ட்லையோ இல்லை ஃபியூச்சர்லையோ உங்களுக்கு மணி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ராகுல், யூடியூபர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பிஸ்னஸ் மேன், வானபி. வெல்கம் டு திஸ் சேனல். ஓகே, நம்மளோட சேலரி பிளானில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா பட்ஜெட்டிங். இந்த பட்ஜெட்டிங்னா பஸ்ஸுக்கு எவ்வளோ போகுது, ஆட்டோக்கு எவ்வளோ போகுது, அந்த கடையில் எவ்வளோ வாங்கினோம், இந்த மாதிரி ஒவ்வொன்றா உட்காந்துட்டு என்னென்னலாம் செலவு பண்ணுறோன்னு கால்குலேட் பண்ணுறது, தட்ஸ் அ டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். நான் பட்ஜெட்டிங்னு என்ன மீன் பண்ணுறேன்னா, இந்த மாதத்துக்கு இதுக்கு இவ்வளோ தான் ஆக போகுதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட்டே ப்ரீ பிளான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட், பில், ஃபுட், இந்த மாதிரி பேசிக் நெசசிட்டிக்கெலாம் இவ்வளோ பணம் தான் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு ஃபஸ்ட்டே ஃபிக்ஸடாக ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து சேலரிலேருந்து எடுத்து வச்சிடணும். செகண்ட் பார்ட் நம்மளோட பாக்கெட் மணிக்கு, அதில் ஷாப்பிங், ஈட்டிங், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு இவ்வளோ தான் நான் இந்த மாதம் செலவு பண்ண போகிறேன்னு இன்னொரு அமௌண்ட் வந்து ஒதுக்கி வச்சிடணும். நான் ஏன் இந்த கையை வச்சுருக்கேன்? நிறைய பேர் பண்ணுற தப்புனா, நான் ஒர்க்குன்னு போன உடனே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வந்துடும். கடைசியில் நம்ம பார்த்துக்கவே மாட்டோம். நம்மளோட பாக்கெட் மணி முக்கியன்றதை யாருமே ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. பாக்கெட் மணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கான பாக்கெட் மணி நீங்கள் தான் ஒதுக்கி வச்சுக்கணும். உங்களோட ஹாபிஸ்க்கோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அந்த பாக்கெட் மணியை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் இருக்க எல்லா படத்தையும் பாக்கெட் மணியாக மாற்றிடக்கூடாது. ஒரு சர்டன் அமௌண்ட்டில் ஒரு பார்ட் மட்டும் தான் பாக்கெட் மணியாக இருக்கும். இந்த பேசிக் போக மிச்சம் எல்லாமே பாக்கெட் மணி ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி பட்ஜெட் பண்ணி பிளான் பண்ணுறதுலாம் ரொம்பவே ஈஸி தான். பட் அதை மந்த்லி அதை கரெக்டாக பிளான் படி அந்த பிளானில் ஸ்டிக் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பிளானில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு நமக்கு போதுமான சம்பளம் வரணும். இந்த போதுமான சம்பளம் அப்படின்றது என்னென்னா, நம்மளோட பேசிக் நீட்ஸ் எல்லாம் வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கே நம்ம மந்த்லி சேலரி இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் கரெக்டான தேவையான அமௌண்ட் வந்து இன்னும் சம்பாதிக்கவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்மளால் பட்ஜெட்டும் பண்ண முடியாது, ஒரு பிளானும் பண்ண முடியாது. எப்போ வந்து நம்ம பேசிக் நீட்ஸ்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் இருக்குது நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ, அப்போ நம்ம வந்துட்டு தேவையை விட அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். தட்ஸ் அ குட் மெட்ரிக். அந்த டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பட்ஜெட்டிங் பண்ணிக்கலாம். அந்த டைம் வரணும்னா தானாக வராது, நீங்கள் தான் அதுக்கு ஒர்க் பண்ணணும். செகண்ட் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓகே இந்த மாதம் சம்பளம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் பிளான் பண்ணுறதுலாம் ஓகே தான். பட் போன மாதம் வந்த காசெல்லாம் எங்கே போச்சுன்ற டீட்டெயில் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். நிறைய பேர் லாஸ்ட் மந்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கவே மாட்டாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா எங்கெங்கே எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கோன்றதை அழகாக அதுவே காட்டிடும். அது மூலயமா ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும். எதில் நம்ம அதிகமாக பணம் செலவு பண்ணியிருக்கோம், அது ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் தானா, அதுலேருந்து ஏதாச்சும் காசு கட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கிளியரான ஐடியாவும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் மந்த் ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு போட்டு நவுத்திட்டோம் அப்படின்னா ஓகே இவ்வளோ வெளியில் சாப்பிட்ருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதுலேருந்து பாதி பணம் கூட சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓவராக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோன்னா அந்த பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டை நம்மளால் கொஞ்சம் கட் பண்ண முடியும். உண்மையிலே அது வந்துட்டு தேவையில்லாத செலவு தான், அதுலேருந்து காசு கட் பண்ண முடியும்னு நம்ம நினச்சா குறைக்க முடியும். இதனால் இந்த மந்தில் ஒரு சின்ன கண்ட்ரோல் கிடைக்கும். ஓகே லாஸ்ட் மந்த் இந்த மாதிரி பண்ணிட்டோம், இந்த மந்த் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். தேர்ட் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ரீலெவல். ஒரு அமேசிங்கான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் இருக்க நிறைய கேண்டிடேட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஆல்ரெடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், இவங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்கள ஒரு டாப் கம்பெனிஸ்லையோ யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்ஸ்லையோ இல்லை வளர்ந்துட்டு இருக்க ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்ஸ்லையோ ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, ஒரு டெஸ்ட் மூலமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டில் நம்ம குவாலிஃபைட் ஸ்கோர் எடுத்தோன்னா அந்த ஸ்கோர் வச்சு நிறைய கம்பெனிஸ் கூட ரீலெவல் நம்மளை இன்டர்வியூக்கு ஷெடியூல் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட வேலையெல்லாம் ஸ்கோர் எடுக்கணும், அந்த இன்டர்வியூவில் கிளியர் பண்ணணும். அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற டெஸ்ட்டை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டேட்டா அனாலிட்டிக்ஸ், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் உங்களுக்கு என்ன ரோல் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு ₹1 பே பண்ண தேவையில்லை. என்ன டிகிரி வேணாலும் இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வேறு ஒரு டொமைனில் வேறு ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஐடிக்கு வரணும்னா கூட யார் வேணாலும் இந்த டெஸ்ட் எழுதலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி ரீலெவல் டெஸ்ட் எழுதி ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆன கேண்டிடேட்ஸோட ப்ரொஃபைல்ஸ்லாம் ரீலெவல் அச்சீவர்ஸ் அப்படின்ற ட்விட்டர் ஹேண்டில் பார்க்கலாம். இப்போ அந்த டெஸ்ட் வேணா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐடியில் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி.
மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, தேர்ட், ஒவ்வொரு டைமும் சேலரி கிரெடிட் ஆன உடனே நம்ம மைண்டுக்கு ஓகே அடுத்து என்ன வாங்கலாம் அப்படின்றது தோணக்கூடாது. இது வரைக்கும் நம்ம யார்கிட்ட என்னென்ன வாங்கியிருக்கோமோ அவங்களுக்குலாம் திருப்பி கொடுக்கணும் தான் தோணணும். விச் மீன்ஸ் கிளியர் யுவர் டெட்ஸ். நமக்கு ₹1 கூட கடன் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கே, இட்ஸ் அமேசிங். ஏன்னா நம்ம யாருக்குமே ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீ இவ்வளோ வாங்கியிருக்க எப்படா கொடுக்க போகிறேன்னு யாராச்சும் ஒருத்தவங்க நம்மகிட்ட கேட்டுட்டு இருந்தா இட் ஃபீல்ஸ் வர்ஸ்ட். நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்பெல்லாம் இதே பிரச்சனையாக தான் இருக்கும். எந்த மாதமுமே என்னோடய சம்பளம் வந்து எனக்கு பத்தாமல் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக என் ஃப்ரெண்டுக்கிட்ட யார்ட்டாச்சும் வாங்குவேன். அந்த பணத்தை வந்துட்டு அடுத்த மாதம் சம்பளத்தில் வந்து கொடுப்பேன். திருப்பி அந்த மாதம் பத்தாமல் போகும். இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. பட் அட்லீஸ்ட் ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்தானே கரெக்டாக யாருக்கெல்லாம் எவ்வளோ தரணுமோ இங்கே இந்த பக்கம் கிரெடிட் ஆனவுடனே நமக்கு டெபிட் ஆகிடும். ஏன்னா அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு பணம் தரணும் அப்படின்றது பேக் ஆஃப் த மைண்டில் வச்சுக்கிட்டே வந்துட்டு நம்ம வேற ஒன்றுக்கு செலவு பண்ணிட முடியாது. மேபி எனக்கு தோணாது, உங்களுக்கு தோணக்கூடாது. இப்போ அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் கிரெடிட் கார்டு வந்துருச்சு. அதுவும் கடன் தான். நிறைய பேர் கிரெடிட் கார்டெலாம் ஸ்வைப் பண்ணிவிட்டு அது கடனே இல்லைன்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அதுவும் கடன் தான், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போகும். ஸோ ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக அந்த டெட்டை வந்து கட்டிகிட்டே வந்துடுங்க. ஃபோர்த், கடன் கட்டுறதும் பட்ஜெட் பண்ணுறதுலாம் ஓகே, இப்போதைக்கு ஓகே. அடுத்த மாதம், அடுத்த வருஷம், அடுத்த 6 வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா அப்போ தான் கொஞ்சமாச்சும் பணம் நம்ம சேவ் பண்ணணும் ஒரு மாதமும் அப்படின்ற ஒரு கான்செப்டே நமக்கு ஞாபகம் வரும். சேவிங் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம், உங்களோட எக்ஸ்பென்ஸ் பொறுத்து அது மாறிட்டே இருக்கும். நான் கூட 50-30-20 ரூல்னு ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி நீங்கள் சேவிங் ட்ரை பண்ணலாம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மெத்தட் வந்துட்டு உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் அதை பிளான் பண்ணணும். நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு லிக்விட் கேஷாக அவ்வளோ வச்சுக்கவே மாட்டேன். ஏன்னா சும்மா சேவிங் அக்கௌண்ட்டில் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு யூஸுமே கிடையாதுன்னு ரொம்ப கம்மியான ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி அதை மட்டும் வச்சுக்குவேன். இல்லாட்டி வந்துட்டு மந்த்லி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்னோட கார்ட்லேருந்து அதுவே டெபிட் ஆகிரும். கொஞ்சம் போனால் ஆர்டிக்கு போயிடும், கொஞ்சம் போனால் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு போயிடும். இதெல்லாம் நான் வந்துட்டு பார்க்க கூட மாட்டேன். ஆட்டோமேட்டிக்காக மந்த்லி அதுவே நடந்துடும். நான் ஆக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணணும்னா அது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் மட்டும்தான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான பிளான், நீ ஏதோ ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணணும். அதுக்கு தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணிடுவோம், சேவ் பண்ண மாட்டோம். அதனால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டைப் ஆஃப் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம், ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுது அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் க்ரியேட் பண்ணுறோன்னா நம்ம வந்துட்டு ஓகே இந்த மாதம் மட்டும் வேணாம் அப்படிலாம் நினைக்க தோணாது. அது பாட்டில் போயிட்டே இருக்கும். நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்க பணத்தை வச்சு எப்படி நம்ம பிளான் பண்ணலான்னு அப்புறம் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இவ்வளோ நேரம் நான் சொன்ன எல்லா சேலரி பிளான்ஸுமே ஒரு அமௌண்ட்டை தாண்டினா மட்டும்தான் நம்மளால் அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியும். ஏன்னா எனக்கு 30,000 சேலரி வந்தப்போ என்னால் ஒரு பிளானும் பண்ண முடியல. 50,000க்கு தாண்டினதுக்கப்புறம் என்னால் சடனாக நிறைய பிளான்ஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அந்த 20,000 எக்ஸ்ட்ரா நான் வந்துட்டு பே வாங்கினதுனால என்னால் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி என்னால் சேலரி வந்து பிளான் பண்ண முடிஞ்சு. அகைன் நான் என்ன சொல்ல வரேன்னா நமக்கு தேவையானதை விட கொஞ்சமாச்சும் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பணம் பத்தலைன்னா அதுலேருந்து அதிக சம்பளம் வாங்குறதுக்கு என்ன பண்ணுமோ அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை சைடு ஹஸ்லாக உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ஒர்க் பண்ணி அது மூலமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். மொத்தத்தில் வந்துட்டு உங்களோட பேசிக் நீடை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு பணம் இருந்தால் மட்டும்தான் உங்களோட பிளான்ஸே பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணிடுங்க. ப்ளஸ் வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை காமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you, do what you love, stay happy, earn more money, limited time. Rahul.